வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞரின் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் பெற மீண்டும் ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. அதாவது இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு புதிய தேதி அறிவிச்சுக்கிறாங்க. எந்த தேதியின் முதல் விண்ணப்பம் விநியோகிக்கப்படும் என்கிற பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்த மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார். கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1,70,00,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தன. அதில் 1,06,50,000 விண்ணப்பங்கள் தகுதியானவராக கருதப்பட்டு அவர்கள் வங்கி கணக்கில் செப்டம்பர் 15 முதல் ரூபாய் 1000 அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த சான்ஸ் பிரகாரம் 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்தனர். அதில் தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த மாதம் 1,15,00,000க்கும் மேற்பட்ட பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்க சான்ஸ் கிடைக்கப்படவில்லை. அவர்கள் தகுதி இருந்தும் அவர்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கப்படவில்லை என்று கூறியிருந்த நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் விருதுநகரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து பேசிய அவர்கள், கலைஞரில் மகளிர் உரிமை திட்டத்தில் பகுதியான பெண்கள் யாரும் விடுபடக்கூடாது என்றும் தகுதியுள்ள அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் இந்த உதவி தொகையை கொடுக்கவில்லை, உரிமை தொகையாக கொடுக்கிறோம் என்றும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகைக்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஜனவரி 26 முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரை யார் யார் விண்ணப்பிக்கலையோ புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களும் இந்த கலைஞரின் மகளிர் உரிமை தொகையில் விண்ணப்பிக்கப்பட்டு தகுதி இருப்பின் அவர்கள் வங்கி கணக்கில் 1000 செலுத்தப்படும் என்றும் கூறுகிறாங்க. இவ்வளவுதான் நண்பன் நம்ம இந்த வீடியோல பார்த்தது. இதுவரை யார் யார் கலைஞரின் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலையோ அவர்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் கிடைக்க போகுது. அவர்கள் அப்ளை பண்ணி கலைஞரின் மகளிர் உரிமை தொகை பெற வாழ்த்துகிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் முன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.